நான் வந்து பேபிகார்ன் கொத்தமல்லி தழையும் போட்டுட்டேன். இது வந்து இன்னொரு ஒரு 2 நிமிஷம். இப்போது நான் வந்து சூப் தயாரிக்கிறதுக்காக நம்ம ஒரு ஹோம்மேட் கரம் மசாலா டைப்பில் தான் ஒன்று நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதை வந்து அந்த வெஜ்ஜு கூட சேர்ந்து கொதிக்கவும் வைக்கலாம், இல்லை நம்ம அதை இது வந்து சூப்பில் வந்து அந்த சூடு இருக்கும்போது அதை மேலே தூவிட்டும் சாப்பிடலாம். ஆனால் இது கொஞ்சம் கூடவே சேர்த்து கொதிக்க வச்சாலே வந்து ஒரு நான்வெஜ் சூப் சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு வெயிட்டு கொடுக்குறதோ அல்லது வந்து வெயிட் கெயின் பண்ணுறதில்ல. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி சூப்புக்கு இந்த கரம் மசாலா எல்லாம் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் இந்த கரம் மசாலாவை நம்ம சிக்கன் மட்டன் அது மாதிரி இதுக்கு கூட நம்ம வந்து கரம் மசாலாவாக யூஸ் பண்ணிடலாம் இதில். ஆனால் என்னென்னா இதை கைவிடாமல் கரெக்டாக 5 நிமிஷம் வறுக்கணும் கொஞ்சம் கனமான பாத்திரத்தில். அப்படி உங்களால் அதை கரெக்டாக பண்ண முடியலன்னா தனித்தனியாக வறுக்கிறது தான் பெஸ்ட்டு. ட்ரையாக தான் நம்ம வறுக்கிறோம் அதை. முடிதனியானுடைய அளவு கொஞ்சம் கூடவே இருக்கட்டும். சோம்பு, மிளகு, பட்டை, லவங்கம், காஞ்ச மிளகா, கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் போட்டு வறுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதை ஆற வச்சுட்டு தூள் பண்ணிடுவேன். இது கூட இப்போ நான் இன்றைக்கி சூப்புக்கு என்ன வெஜ்ஜு எடுத்துருக்கேன்னா இந்த இது கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் பேபிகார்ன். அப்புறம் நான் இதை வேக வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னா தக்காளியையும் கொஞ்சம் வெந்த கேரட்டையும் மேஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு மேஷ் பண்ணிவிட்டு இது கூட மறுபடியும் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா சூப் வந்து ஒரு திக்கு இதில் வேணும் நம்மளுக்கு. ஒரு தண்ணியிலேருந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் திக்காக வேணும். அதாவது பொதுவாக சூப்புனா என்ன பண்ணிவிடுவாங்க, உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை மிக்ஸ் பண்ணுவாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து உங்களுக்கு அது ஸ்டார்ச், அது வந்து உடம்பு குண்டாக்குற விஷயம். அது சூப் சாப்பிட்றதுக்கே நிறைய பேர் காரணம் உடம்பு சரியில்லாத சமயத்தில் நம்மளுக்கு நல்ல ஹெல்த் வரணுன்றதுக்கு ஒரு கான்ஷியஸ்க்காக, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு அதில் கேலரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சூப் சாப்பிட்றதே. அதில் நம்ம சாப்பாட்டினுடைய அளவை குறைச்சி இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு வெயிட் வந்து குறையுன்றதுக்கும் தான். இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இப்படியும் பண்ணலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங்காக வேணும், திக்காக வேணும்னா இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணலாம். இந்த தக்காளியும் அந்த கேரட்டையும் அரைச்சி போகிறதுக்கு பதிலாக துவரம்பருப்போ அல்லது பாசிப்பயிரையோ கொஞ்சம் வேக வச்சு அதை மேஷ் பண்ணி அதில் போட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன், இல்லைனா சாம்பார் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக அதை மேஷ் பண்ணி வேக வச்சு மேஷ் பண்ணி போட்டுட்டோம்னாலும் நம்மளுக்கு அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டால் எவ்வளோ திக்னஸ் இருக்கும் சூப் எடுத்து சாப்பிடும்போது அந்த அளவுக்கு கிடைக்கும். இப்போது இது கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன் அந்த தக்காளியும். மற்ற கேரட் கட் பண்ணிவிட்டு ஒரு கேரட் மட்டும் கொஞ்சம் நீளமாக போட்டேன். ஏன்னா அது வெந்த பின்னாடி அதையும் இந்த தக்காளியை எடுத்து அரைச்சி இதில் போகிறதுக்காக, அந்த சூப் திக்னஸ்க்காக நான் சொன்னது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பேபிகார்ன் மட்டும் நான் இது ஒரு பாதி தூரம் வெந்த பின்னாடி தான் இந்த பேபிகார்ன் அதில் போட போகிறேன். ஏன்னா பேபிகார்ன் வந்து ரொம்ப டெண்டரானது, அது ரொம்ப நேரம் வேக வேணாம். அதனால் வேண்டி இது ரெண்டும் பாதி வெந்த உடனே அப்புறமா நான் பேபிகார்ன் சேர்ப்பேன். அப்புறம் நீங்கள் பியூர் வெஜிடேரியனாக இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஃபாஸ்டிங் இருக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் வெங்காயம் போட வேணாம். ஆனால் நான் இப்போ அந்த இது பண்ணுற அந்த கரம் மசாலானுடைய டைப்பே வந்து கொஞ்சம் நான்வெஜ் சூப் மாதிரி இருக்கணுன்றதுனால தான். அதனால் இது கூட வந்து நான் ஒரு 5-6 பல்லு பூண்டையும் ஒரு வெங்காயத்தையும் போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த தூளை வந்து இந்த கொதிக்கிற இதுலேயே கொஞ்சம் போட போகிறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல காரம் வேணும்னு வீட்டில் யாருக்கு இருக்கோ அவங்க அந்த சூப்பை சூடு பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த தூளை ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இது கூட சேர்த்து கொஞ்சம் கொதிச்சாதான் அந்த நான்வெஜ் சூப் மாதிரி ஒரு ஸ்மெல் நம்மளுக்கு வரும். அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு இதை எடுத்து குடிக்கிறதுக்கு. இந்த தண்ணி கொஞ்சம் வத்தியும் வரணும், இது வேகவும் வேகணும். இன்னும் நம்ம ஒரே ஒரு விஷயம், கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக இறக்கும்போது போகிறதும் அந்த பேபிக்கான போகிற விஷயம் இன்னும் இருக்குது. இப்போது நான் அந்த அரைச்ச தூளை, இப்போ நான் வறுத்து அரைச்ச தூளில் கொஞ்சம் இவ்வளோ மட்டும் இது கூட சேர்த்து கொதிக்க வைக்க போகிறேன். அப்போ தான் நல்லா ஸ்மெல் வந்து நம்மளுக்கு இதுவாக இருக்கும்னு. ஆனால் நம்ம அதை குடிக்கும்போது இன்னும் அதிக காரம் வேணும் அப்படின்றவங்க இதை மறுபடியும் குடிக்கும்போது சூடு பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சமயம் மட்டும் அந்த தூளை யாருக்கு காரம் வேணுமோ அவங்க மட்டும் அந்த இது சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் நம்ம மிளகு, காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டிருக்கோம். அது எல்லாமே இதில் நான் ஒரு பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கிறது பெட்டர். ஏன்னா அது ஒரு ஹெர்பலாகவும் ஆகிடும் இல்லைங்களா உங்களுக்கு. அதனால் மஞ்சள் தூளும் போட்டோம்னா நம்மளுக்கு இதில் ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி ஆகிடும் இல்லையா. கொஞ்சம் வெந்துருச்சு இந்த தக்காளியும், இந்த கொஞ்சம் வெந்த கேரட்டு பிட்ஸ். இது இன்னும் கொஞ்சம் கேரட் அதில் இருக்குது, ஆனால் நான் இதை மேஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அதை வெந்த பின்னாடி எடுத்துட்டேன். இது வந்து மிக்சியில் அரைச்சி இதுலேயே போட்டுருவேன். இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்து தான் அந்த இதையும் பேபிகார்னையும் கொத்தமல்லி இலையும் போட போகிறேன். இப்போ நான் அதை அரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம்னா அதுக்காக போஸ்ட் அடிக்கிற மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகக்கூடாது. ஆனால் அந்த ஒரு மாதிரியான ஒரு ரசம் மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இன்னும் கூட இது கொதித்து சுண்டுச்சோன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்ல ஒரு
நம்மளுக்கு சூப் மாதிரி ஒரு இது கிடைக்கும்னு இருக்கலாம். கண்டிப்பாக இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இதை நான் செஞ்சது. இப்போ நான் பேபிக்கானையும் இதையும் சேர்த்துறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக உடம்பு ஹெல்த் பிக்கப் ஆகணுன்றதுக்கு, நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாமே பண்ணலாம். இதில் நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்கன்னா மட்டும் என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன அந்த மசாலா வருத்தம் இல்லைங்களா, அதில் மிளகு மட்டும் அவாய்ட் பண்ணிட்டுங்க. மிளகு மட்டும் அதில் அவாய்ட் பண்ணிட்டு அதில் நான் சொன்னதெல்லாம் சேர்த்துருங்க. ஆனால் அதை நல்லா அரைச்சிருங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சோண்டு ஸ்வீட்டு, நாட்டு சக்கரை அந்த மாதிரி எதனா கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. உப்பு போடாதீங்க. குழந்தைங்க கொடுக்கறதுல உப்பும் போட வேணாம், கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை சேர்க்கணும். அந்த மிளகையும் அவாய்ட் பண்ணி வறுத்து தூள் பண்ணி வச்சுக்கணும். வயசானவங்களுக்கு கொடுக்கும்போது இதை கொடுக்கலாம், கொஞ்சமாக காரம் போட்டு கொடுக்கலாம். வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலோ, இல்லை வயசானவங்களுக்கு பெருசான எந்த திடமான ஃபுட்டே சாப்பிட முடியலனாலோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, இல்லை உடம்பு சரியில்லாத சமயத்தில் இருக்குது எல்லாத்துக்கும் இந்த சூப் வந்து ஒரு சரியான மெத்தடாக இருக்கும். அதே சமயத்தில் குடிக்க முடியும். நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து நான்வெஜ் ஸ்மெல் மாதிரி இருக்கும், பட்டை லவங்க ஸ்மெல் அதெல்லாம்ன்றதுனால குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து பேபிகார்ன் கொத்தமல்லி தழையும் போட்டுட்டேன். இது வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க வச்சு இறக்கிடலாம். ஏன்னா அந்த பேபிகார்ன் வந்து கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அது ரொம்ப வேணும் மெந்துரு வேணாம். ஆனாலும் இதில் சேர்த்து நம்ம எல்லாத்தையுமே வேக வச்சு தான் நம்ம வந்து இதை சாப்பிட போகிறோம், சூப் மாதிரி சாப்பிட போகிறோன்றதுனால. இப்போது நீங்கள் வந்து ரொம்ப கேலரி கான்ஷியஸ் இதெல்லாம் ரொம்ப பார்க்கல, எனக்கு டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட் தான் முக்கியம், கொஞ்சம் அது டேஸ்ட் எனக்கு இது இல்லைனாலும் என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, ஃபைனலாக இன்னொன்று சொல்கிறேன். நானும் என்ன நினச்சேன்னா, இது ஒன்றும் பெருசாக உடம்புக்கு தப்பு இல்லைன்றதுனால பிரிஞ்சி இலையும் ஒரு 2 போட்டிருக்கேன். ஏன்னா அது குடிக்கும்போது நம்ம அதை தனியாக விட்டுற போகிறோம், அதனால் ஒன்றும் இல்லை. அதனால் பிரிஞ்சி இலையும் 2 போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் நெய் போட்டேன். ஏன்னா என்னதானாலும் நம்மளுக்கு அந்த எண்ணெய் ஆயில் இல்லாமல் கொதிக்க வச்சோம்னா அது ஒரு மாதிரி பச்சை வாசனை மாதிரி இருக்கும். அது இல்லைன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நெய் ஒன்றும் உடம்புக்கு தப்பான ஃபேட் கிடையாது. நெய் 1 ஸ்பூன் போடலாம். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லைன்னா அது வந்து ரொம்ப ஒரு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ப்ரெட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதுன்றதுனால தான் சொல்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதை நீங்கள் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் இந்த பிரிஞ்சி இலை சேர்க்கலாம், தப்பே இல்லை. நான் சொல்கிறது விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்க்கலாம்னு சொல்கிறது. நெய்யாவது அல்லது நல்லெண்ணெயாவது 1 ஸ்பூன் சேருங்க. உண்மையிலேயே இந்த நெய் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதித்த பின்னாடி அந்த டேஸ்ட்டை கரெக்டாக அது வந்து ஈக்குவலைஸ் பண்ணிடுச்சு. அவ்வளோ அற்புதமாக மாறிடுச்சு. நிச்சயமாக அது இல்லாமல் அது 2 மாடல் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்களன்னா அதுக்கப்புறம் இது பண்ணாமல் நீங்கள் குடிக்க மாட்டீங்க. அது நல்லா தெரிஞ்சிச்சு எனக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் போட்டுக்குங்க, அதனால் ஒன்றும் உடம்பு கெட்டு போகாது. இப்போ வந்து நான் அந்த JN1 டைப் வேரியண்ட் வந்து எனக்கும் வந்ததுனால தான் அந்த மெயின் பெரிய கொரோனா அது வந்தது எனக்கு. அப்போ எல்லாருக்கும் உலகம் ஃபுல்லாக வந்தது இல்லைங்களா, அப்போ எனக்கும் வந்தது, எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வந்தது. இப்போ நான் அதை வச்சு தான் இப்போ நான் வந்து இந்த ரெசிபி போட்டு நேற்று போட்டேன் பாருங்கள். நான் உங்களுக்கு ஒன்று அந்த ஒரு தக்காளியை வந்து எப்படி அரைச்சி அது சாப்பிட்டா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கும்ன்ற மாதிரி. அந்த மாதிரி நம்மளுக்கு இதில் இந்த முக்கியமாக இந்த மாதிரி வைரல் ஃபீவரோ இந்த மாதிரி எது வந்தாலுமே நம்மளால் சாப்பிட முடியாது. அதை நீங்கள் என்ன தான் ஹெல்த்து சாப்பிடுன்னு கம்பல் பண்ணாலும் சாப்பிட முடியாது. நான் வந்து அதை யோசித்து என்ன மாதிரி பண்ணால் அதை சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு பிடிக்குன்ற மாதிரின்றது தான் அந்த ரெசிப்பை இது பண்ணுறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், அந்த சூப் எல்லாருக்கும் சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் வந்து அதுக்கு கண்டுபிடிச்சி அதை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால தான் நான் இதை சொல்கிறேன். 2வது, இதை நீங்கள் நான்வெஜ் சூப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் சூப்பு அதுக்கும் இந்த தூளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட முக்கியமாக நாங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம ஒரு மாதமாக ஜிம் போயிட்டு இல்லைனா ஒரு 4 மாதமாக தொடர்ந்து கேலரி கான்ஷியஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் விட்டுட்டு நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு ஒரு 2 கிலோ குறையும், இல்லைனா ஒரு 4 கிலோ குறையும். அந்த மாதிரி விஷயத்தை இந்த மாதிரி ஏதாவது இந்த வைரல் ஃபீவரோ இந்த மாதிரி கொரோனா டைப்பு ஃபீவரோ வரும்போது உடம்புல வெயிட் குறையும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அது ஒரு 4 நாள் 5 நாள் கசப்பு சாப்பிடவே முடியாது. அப்போ 5வது நாள் சாப்பிட முடியும்னு ஒரு ஸ்டேஜ் வரும் பார்த்திங்களா, அப்போ நம்ம நல்லாவே சாப்பிட்ருவோம். அப்போ வந்து அந்த நோய் தான் நம்மளை வந்து நம்ம உடம்புடைய வெயிட்டை குறைச்சிருக்கோம், எனர்ஜியும் குறைச்சிருக்கும். ஆனால் நம்ம என்ன புத்திசாலித்தனமாக என்ன பண்ணோம்னா, பாடுபட்டு ஒரு வெயிட் குறைக்கிற விஷயம்ன்றது அது குறைக்கிறவங்களுக்கு தான் தெரியும், வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஏதோ அந்த நோய் வந்து நம்மளை ஒரு 2 கிலோ 3 கிலோ குறைச்சிரும். அப்போது நம்ம அப்புறம் எடுக்கிற ஃபுட்டு எப்படின்னா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும், ஆனால் வெயிட் ஏறாத மாதிரி. அந்த எந்த எடையை அது குறைச்சதோ, ஜிம் போகாமே குறைச்சதோ, அதை அடுத்து நம்ம எடுக்கிற ஃபுட்டு வந்து ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும், ஆனால் நம்மளுக்கு அந்த குறைச்ச எடையை ஏற்றாத மாதிரி யோசித்து சாப்பிட்ணும். அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சுத்தமாகவே எனக்கு அந்த வரகரிசியெல்லாம் சாப்பிட்டு இருந்தேன் உடம்பு குறைக்கிறதுக்காக, அதை கூட ஸ்டாப் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி சூப்பு, அதுக்கப்புறம் இட்லி தோசை மாதிரி செஞ்சுக்கிட்டு, அதுலேயும் இன்னும் சொல்லப்போனால் வெறும் உளுத்தம் பருப்பும் பாசிப்பயிரும் போட்டு இட்லி பண்ணுறாங்கல்ல, அந்த அந்த அதையே கொஞ்சம் நான் செஞ்ச அந்த சட்னி ஒன்று காமிச்சினேன், அதை வந்து தொட்டு சாப்பிட்றது இப்படி. ஆனால் அந்த வெயிட்லேயே நிறுத்தும். ஏன்னா நான் ஆல்ரெடி 7 கிலோ குறைச்சிருந்தேன் இல்லைங்களா. இப்போ அதிலிருந்து இப்போ எனக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுனால, இந்த JN1 டைப் வந்ததுனால இன்னொரு 2 கிலோ குறைஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆக மொத்தத்தில் 9 கேஜிஸ் குறைஞ்சிச்சு இல்லைங்களா. இப்போ நான் இது ஏறக்கூடாதுன்னு பார்க்குறேன். அதனால் இப்படியே இந்த மாதிரி சூப்பு அந்த மாதிரிலாம் ஏற்றாமையே கொஞ்சம் டேஸ்ட்டாக சூப்புனா கொஞ்சம் லிக்யூடு இந்த வெஜிடபிள்லாம் போட்டா எனர்ஜியும் ஏறிடும். எனர்ஜி ஏற்றணும், ஆனால் வெயிட் ஏறக்கூடாது. அதுக்கு ஐடியா பண்ணி தான் இதை நான் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு என்னோடய சேனல் வந்து நீங்கள் லைக் கொடுங்க. அந்த மினிமம் லைக் பண்ணுங்கள். ஒரு வீடியோவும் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சால் டைம் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் சப்ஸ்கிரைபு இன்னும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா 6 வருஷமாக நான் சேனலில் இதை நான் ரொம்ப கேட்குறதில்ல. வீடியோ லாஸ்ட்டில் கடகடான்னு சொல்லிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். இது ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இதை பார்க்குறவங்க எல்லாமே மினிமம் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். கட்டாயமாக லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் ஷேர் பண்ணுறதும் உங்களுக்கு இருக்கிற டைமை பொறுத்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.